வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது சங்கஷ்டகர சதுர்த்தி. அதாவது எதுக்காக சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோம், இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் என்பதை பற்றிய பதிவு தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சங்கஷ்டகர சதுர்த்தி தினத்தன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய மகாகணபதி விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் 19/11/2024 செவ்வாய்க்கிழமை சங்கஷ்டகர சதுர்த்தி. அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்குன்னாக்கா சங்கஷ்டஹர சதுர்த்தின்னு தான் சொல்லியிருக்கு. அப்படின்னாக்கா சங்கஷ்ட அப்படின்னாக்கா எங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் ஹர பரமேஸ்வரனுடைய பிள்ளையாகப்பட்ட விநாயக பெருமானே சதுர்த்தி தினத்திலே அவதரித்தவரே எங்களுடைய கஷ்டங்களை போக்குங்கள் அப்படின்னு அர்த்தம். சங்கஷ்டஹரனா சங்கடஹர அப்படின்னாக்கா எங்களுடைய சங்கடங்கள் ஹர பரமேஸ்வரா, அவ்வளோதான். அதை நீக்கிறதா வரதா அது தெரியாத அர்த்தமாக இருக்குது சங்கடஹரன்னாக்க. அதனால தான் நம்ம சேனலில் சங்கஷ்டஹர சதுர்த்தின்னு தான் சொல்லுவோம். இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறீர்கள் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மதியம் ஒருவேளை மட்டும் ஆகாரம் எடுத்துவிட்டு, எப்போவுமே விரதம் இருக்கோம்னாக்கா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஆகாரம் பண்ணிவிட்டு சாயரட்ச வேலைகள், அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவானாக்கா 6:30 மணி 7 மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரன் வரணும் சங்கஷ்டகர சதுர்த்தி. அதனால் உங்களது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே விநாயக பெருமானுக்கு சாயரட்ச வேலை, அதாவது மாலை 6 மணிக்கு மேல் நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு தங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தங்களது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்துவிட்டு சாஷ்டாங்கமாக முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய மகா கணபதி விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்து கொள்வதால் அர்த்தம் என்ன என்றால், நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் இதை கடைப்பிடிச்சுட்டே வந்தோம்னா சாட்சாத்து முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய மகா கணபதி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக நிவர்த்தியாகும். அதை நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே
அனைவரும் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.